திருச்சபையினுடைய கட்டமைப்பும் அதனுடைய ஆட்சி நிர்வாகம் என்கின்ற அந்த தலைப்பின் கீழ் 1689 ஆண்டு வெளியிடப்பட்ட விசுவாச அறிக்கையினுடைய 25வது அதிகாரம் 5வது பத்தியில இருந்து அந்த அதிகாரத்தின் கடைசி பத்தியாகிய 15வது பத்தி வரைக்கும் நாங்கள் அந்த அமைப்பு விஷயங்களை குறித்து நாங்கள் பார்க்க ஆரம்பித்திருந்தோம் சென்றவார். அதில் அந்த திருச்சபையினுடைய கட்டமைப்பு என்று நாங்கள் அந்த சொல்லு அமைப்பு கட்டமைப்பு என்று நாங்கள் கதைக்கிறது அந்த அதுக்கான ஆங்கில சொல்லு கான்ஸ்டிடியூஷன் அப்ப அதை நாம மனிதனுடைய கட்டமைப்பு ஹியூமன் கான்ஸ்டிடியூஷன் என்றும் நாங்கள் அந்த கட்டமைக்கப்பட்டிருக்கிற எல்லாத்துக்கும் நாங்கள் அந்த சொல்ல பயன்படுத்தலாம். அப்ப ஹியூமன் கான்ஸ்டிடியூஷன் என்று சொல்றது மனிதன் கட்டமைக்கப்பட்டிருக்கிற அந்த விதம் அல்லது முறை. அப்ப அது எங்களுக்கு தெரியும், மண்ணாலான பூமியின் மண்ணும் கடவுளின் ஆவியும் தான் அந்த கட்டமைப்பு. அப்ப அதைத்தான் நாங்கள் ஹியூமன் கான்ஸ்டிடியூஷன் அல்லது கான்ஸ்டிடியூவன்ஸ் பார்ட் ஆஃப் மேன். அப்ப மனிதனை ஆக்கும் அமைப்புகள் அல்லது கூறுகள் என்று நாம சொல்லுறோம். அப்ப அதே நேரம் பாடி கான்ஸ்டிடியூஷன் என்று நாம பாடியை பற்றி தனியா ஆக்கும் கூறுகள் என்றும் படிக்கலாம். அதே நேரம் சால், த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் சால், ஆன்மாவின் கட்டமைப்பு என்று சொல்லி ஆன்மாவினுடைய பகுதிகளை குறித்து நாம படிக்கலாம். அப்படி அல்லது நாம நாட்டு எடுத்துக்கொண்டா த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் அ கண்ட்ரி, ஒரு நாட்டினுடைய கட்டமைப்பு குறித்து நாம அதுவும் எதிர்ன ஆக்கக்கூறுகள் இருக்குதுன்னு சொல்லி அதுகளை நாம படிக்கலாம். அப்படி கான்ஸ்டிடியூஷன் என்றது ஒன்று ஆக்கப்பட்டிருக்கிற முறை, ஆக்கப்பட்டிருக்கிற கூறுகளை படிக்கிற அந்த விஷயம். அதில் அதை நாம சர்ச் கான்ஸ்டிடியூஷன் என்று நாம கதை கேட்கல. திருச்சபை, கிறிஸ்துவனுடைய அந்த திருச்சபை ஆக்கப்பட்டிருக்கிற கூறுகளும் அது கட்டமைக்கப்பட்டிருக்கிற விதம். அப்ப அது எங்களோட முற்பிதாக்கள் ஏற்கனவே எங்களுக்கு தெரியும். திருச்சபை ஆபேல்ல இருந்து தொடங்கினது. அப்ப ஆபேல்ல இருந்து இப்ப நாம 6000 வருஷம் தாண்டி நிக்கிறோம். 6000 வருஷமா திருச்சபையினுடைய கட்டமைப்பு என்னன்னு சொல்லி அது ஆபேல் காலத்திலே அது ஆதாமுக்கும் வடிவா தெரிஞ்சது, ஆபேலுக்கும் தெரியும். அதுக்கு பிறகு வந்து எல்லா பரிசுத்தவான்களுக்கும் தெரியும். ஏதோ நாங்கள் புறஜாதியில இருந்து தமிழர்களாகி நாங்கள் கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்ட பிறகு இப்பதான் புதுசா சேர்ச்சொண்டு நாம கட்டமைக்க நாமல் வலிக்கிற மாதிரி யோசிச்சிடக்கூடாது. அது வந்து ஏற்கனவே எபிரேய இனம் என்று நோவாட காலத்துல உருவான அந்த இனங்கள், மனித இனம் வேற வேற இனங்களாக மக்கள் இனங்களாக பிரிக்கப்படுகிறதுக்கு முன்னுக்கு நாம சொல்லலாம். அது உலகம் படைக்கப்பட்டதுல இருந்து 1650 வருஷம், 1650 வருஷமா ஒரே ஒரு இனம் தான் இருந்தது. அதுக்கு பேர் மனுஷ இனம். அப்ப அந்த ஒரே ஒரு மனித இனம், வேற எந்த ஒரு இனங்களும் இருக்க இல்லை. காரணம், ஒரே ஒரு பாஷை தான் இருந்தது, ஒரே ஒரு பாஷை. அது நேரம் ஒரே ஒரு நாடு, ஒரே ஒரு நாடு. அப்ப அதை நாம ரோடினியாண்டு நாம சொல்றோம். நாம ரோடினியாண்ட ஒரே ஒரு நிலப்பரப்பு. அந்த நிலப்பரப்புல 1650 வருஷமா ஒரே ஒரு மொழி பேசிக் கொண்டிருந்த ஒரு இனம்தான் இருந்து கொண்டிருந்தது. அந்த மக்கள் இனங்களினுடைய உடைவு அது பேஞ்சியாவாகி பிறகு வந்து இப்ப நாம இருக்கிற மாதிரி எல்லா கண்டங்களும் பிரிஞ்சு அடிச்சு அந்த ஒரு நிலப்பரப்பு உடைச்செறியப்பட்டு பிரிக்கப்பட்ட அந்த காலத்தோட எங்களுக்கு தெரியும், மனித அந்த ஒரு பாஷை பேசிக் கொண்டிருந்த ஒரு பாஷையும் ஆண்டவர் பிரிச்சறிஞ்சார். அப்ப பிரிச்சறிஞ்ச அப்புறம் நமக்கு மக்கள் இனங்கள் என்ற பல பாஷைகள் அடிப்படையாக வச்சு இனங்கள் பிரிக்க தொடங்கினாங்க. அப்படி இனங்கள் பிரிச்சதுல தான் நமக்கு தெரியுது ஏபேர்ல இருந்து வந்தது எபிரேயர். எபிரேய அந்த இனத்தினுடைய அந்த இனத்துக்குள்ள திரும்பவும் ஆண்டவர் ஏபேருக்கு முன்னுக்கு இருந்து நோவாக்கு முன்னுக்கு இருந்து நாம சொல்ல ஆபேல இருந்து வந்து கொண்டிருக்க அந்த சந்ததியிற்கு சர்ச் கான்ஸ்டிடியூஷன் நல்லா தெரியும். சபை எப்படி ஆக்கப்பட்டிருக்கு அத ஆண்டவர் எபிரேய இனத்துக்குள்ள அந்த சபை கட்டமைப்பை தொடர்ந்து அவர் இந்த மண்ணுலகில கொண்டு வந்து கொண்டே இருந்தார். அது ஏறக்குறைய உலகம் படைக்கப்பட்டது 4000 ஆண்டுக்கு பிறகு ஏறக்குறைய அது கடவுள் தானே மனுஷ ரூபம் எடுத்து வந்து
அவர் முதன்மையா தான் உடன்படிக்கை செய்திருந்த அந்த ஏபேருடைய இனத்துக்குள்ள தன்னுடைய திருச்சபையினுடைய கட்டமைப்பை ஒழுங்குபடுத்தி சரி செய்து கொண்டு அது எல்லாம் குழப்பப்பட்டு போயிருந்த நிலைமையில சரி செய்து கொண்டு தான் உயர்த்தப்பட்ட நிலையில அவர் ஏனைய இனங்களுக்குள்ளேயும் இந்த திருச்சபையினுடைய கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு அவர் கட்டளை கொடுத்து அனுப்பியிருந்தவர். அதுதான் மத்தேயு 28:20 நாம பார்க்கிறோம், இல்ல வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டது, ஆகையால நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் அங்க ஆகையால சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட ஜாவத்தையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு போதியுங்கோ, மனதில் பதிய பண்ணுங்கோ, உலகத்தின் முடியும் சகல நாட்களும் உங்களோட கூட இருக்கிறது. ஆகையால அந்த அடிப்படையில் எங்களுக்கு தெரியுது திருச்சபை என்றது மனுஷனால் ஏற்படுத்தப்பட்டது இல்ல, அது கடவுள் ஏற்படுத்தின அமைப்பு. எப்படி கல்யாணம் திருமணம் மனுஷனால் ஏற்படுத்தப்பட இல்லையோ, எப்படி குடும்பம் மனுஷனால் ஏற்படுத்தப்பட இல்லையோ, எப்படி ஆட்சி ஆளுகை மனுஷனால் ஏற்படுத்தப்பட இல்லையோ, அந்த ஆட்சி குடும்பம் திருமணம் திருச்சபை எல்லாம் கடவுளுடைய அதிகாரத்தால கடவுளுடைய நியமத்தால தான் அந்த உலகம் தொடங்கிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இருந்து கொண்டு இருக்குது. அப்ப குறிப்பாக நாம இந்த திருச்சபை அமைப்புக்கான அதிகாரம் அதை உண்ட புறஜாதிகளுக்கு இருந்தாலும் சரி அல்லது எபிரேய இனத்துக்கு இருந்தாலும் சரி உள்ளூர் சபைகளாக உருவாக்குறதுக்கு நாம எந்த மனுஷர்கிட்டையும் நாங்கள் பெர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏண்டா திருச்சபை என்றதுக்கு பெர்மிஷன் கொடுக்கிறது கிறிஸ்து மட்டும்தான். கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலர்களுக்கு அவர் சொல்லிக் கொடுத்த கை கொள்ளும்படி அவருடைய சீஷர்கள் கை கொள்ளும்படி கற்பிக்கப்பட்ட எல்லா அந்த அறிவுகளும் கிடைக்கப்பெற்ற ஒரு மக்கள் கூட்டம் அவர்கள் ஒன்றாக சேர்ந்து முறையான பகிரங்க கடவுளை பகிரங்கமா சேவிக்கிறதுக்கும் பரஸ்பரம் தங்களுக்குள்ள பக்தி விருத்திய அல்லது கடவுள் பயத்தை பெருக்கிறதுக்கும் ஆன ஒரு சமுதாய அமைப்பு தான் திருச்சபை. இட்ஸ் a சொசைட்டி. அது ஒரு சமுதாயம், அது ஒரு சமூகம். அந்த சமூகம் அது கடவுள் கட்டளையிட்டு இருக்கிற ஜாவையும் தாங்கள் கை கொள்ளுவோம் என்று சொல்லி அந்த கை கொள்ளுறத நல்லா விளங்கி அதுக்கு தங்களை அர்ப்பணிச்சு கூடி வர்ற அந்த குடும்பங்கள் பரஸ்பரம் தங்களுக்குள்ள தெய்வ பக்திய பெருக பண்றதுக்கும் இந்த பூமியில அந்த மெய்க்கடவுளினுடைய சேவிப்ப ஆராதனைய முறையாக பகிரங்கமா செய்யறதுக்குமாக அமைக்கப்பட்ட சமுதாயத்துக்கு பேர் சர்ச். அந்த நோக்கத்துக்கு தான் சபை இந்த பூமியில இருந்து கொண்டு இருக்குது. அதுதான் நாங்கள் போன முறை பார்த்தோம். இப்ப இது நாம நம்மளுடைய ஜாப்பன் கான்ஸ்டிடியூஷன் நாங்கள் எழுதி தனியா வச்சிருக்கிறதுடைய 2வது ஆர்டிகல் 2வது உறுப்புற இதுல அந்த விஷயம் நாங்கள் இப்ப இந்த பரஸ்பர பக்தி விருத்தி அடுத்தது முறையான பொது தொழுகை இது எல்லாத்தையும் இதோட கடைசியில என்ன அடைய போகுது? பிதாவாகிய தேவனுக்கு குமாரனாகிய கிறிஸ்து மூலமாக சதா காலங்களிலும் மகிமை உண்டாகிறத நீங்களும் செய்து கொண்டிருக்கிறோம். ஏன் மனுஷனை படைச்சது? மனுஷனுடைய நோக்கமே என்ன? தேவனை மையப்படுவதும் அவர் இன்றைக்கும் அனுபவிக்கிறோம். ஆகிய இறுதியில எல்லாத்தினுடைய அமைப்புகளுடைய நோக்கமும் மெசியாவுடாக கடவுள் மையப்படணும். அதனால நாங்கள் எங்களுடைய ஆர்டிக்கல்லையும் முதலாக நாமல் அந்த நோக்கங்கள் கதை கேட்கல அந்த ஆர்டிக்கல் 2 பின்வரும் விடயங்களில் கடவுளை வேதாகமத்தின் கடவுளை மகிமைப்படுத்துவதே சபையின் நோக்கம் என்று சொல்லி போட்டு சொல்ல அவரது தொழுகையை விரிவாக்குவது. அப்ப நாம நேரடியாக அந்த பகிரங்க சேவிப்ப முறையான பகிரங்க சேவிப்ப இந்த பூமியில விஸ்தரிக்கிறது. அதுவே நாம் அடுத்தது உடனே எழுதுறோம் பரிசுத்தவான்களை கட்டி எழுப்புதல். அப்ப இந்த 2 நமக்கு விசுவாச அறிக்கையில எங்களுக்கு சொல்லப்படுற விஷயம். அந்த இந்த 2க்குமாகத்தான் அதுக்குள்ள அந்த நோக்கங்கள்லாம் வரப்போது தேவையோடு இருப்பவர்களுக்கு இரக்கம் காட்டுறது. அது உள்ளுக்கு செய்யப்படலாம், அது வெளியாலே நாமல் செய்யப்படலாம். அப்ப உண்மையில பரஸ்பர தேவபக்திய தெய்வீக பரஸ்பர பக்தி விருத்தியை மேம்படுத்துறது அதனுடைய நோக்கம். அதே நேரம் பாவிகளை நற்செய்தி மயப்படுத்தல். ஏனென்று சொன்ன கிறிஸ்துவுட இந்த திருச்சபைகளை சேர்க்கப்பட வேண்டிய ஆட்கள் இன்னும் வெளியில ஆண்டவர் பிறப்பிக்க முடியும். அதனால அவர்கள் இந்த கிறிஸ்துவ பகிரங்கமா சேவிக்கிறதுக்கு என்னென்ன அறியணுமோ அதுகளை நாம சொல்ல போறோம். அதை செய்கிறதும் அதே நேரம் அப்படி செய்ய உள்ளூர் சபைகளை அந்தந்த இடங்களை நாங்கள் உருவாக்குறதுக்கும் கடவுளுடைய சகல கட்டளையிட்டு அவற்ற சட்டங்களையும் அவற்ற மகிமையான நற்செய்தியையும் நாங்கள் அவர்களுக்குள்ள பறைசாற்றுவதற்கும்
அதே இதுல செய்ய வரைக்க எங்களோட அந்த கொள்கை பற்றுக்கு எதிராக பல போராட்டங்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்க போறோம். உபத்திரவம் பெற போது அது எங்களுக்குள்ளையும் சரி, தனிப்பட ஒவ்வொரு ஆளுக்களையும் சரி, அல்லது அந்த சமுதாயத்துக்குள்ளையும் சரி, அல்லது சமுதாயத்துக்கு வெளியில இருந்தும் சரி, அந்த தாக்குதல்கள் வரையக்கல ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்துக்காக தைரியமா போராடுறதுக்கும் நாங்கள் அத சபையாக ஐக்கியப்பட்டு அல்லது சமுதாயமா இருக்கிறோம் எழுதி வச்சுக்கிறோம். பேசிக்கா இந்த இதெல்லாம் அந்த நோக்கங்கள் அடிப்படை நோக்கம். ஏன் சேர்ச் இந்த பூமியில இருக்குது? முறையான பகிரங்க தொழுகைய கடவுளுக்கு செய்கிறது. இரண்டாவது, அப்படி தொழுகை செய்கிற ஆட்கள் பரஸ்பரம் பக்தி விருத்தியில வளர்றது. பக்தி விருத்தி என்ற அந்த சொல்லுக்கான பழைய பாட்டு சொல்லு தேவ பயம். நான் திரும்ப தேவ பயத்தில் வளருவேன். புதிய பாட்டு சொல்லு தெய்வ பக்தி என்று சொல்லும். அதுல தேவ பயத்துல ஒருவர் கட்டி எழுப்புத. அதை செய்தோம் என்றால் அதுக்கு தேவையான உடலுக்கு தேவையானதுகள், ஆத்மாவுக்கு தேவையானதுல நாமல் உள்ளுக்கும் அது நேரம் வெளியால பாவிகளுக்கும் அதை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துறோம். இதுக்காக தான் சேர்ச் இந்த பூமியில கடவுளை வச்சிருக்கிறார். அதான் அவருடைய நோக்கம். இப்ப இந்த அப்படி அமைக்கப்படுகிற அந்த திருச்சபை, அந்த கட்டமைக்கப்படுகிற மக்கள் அல்லது அந்த நபர்கள், அவர்கள் எப்படிப்பட்ட ஆட்களாக இருக்க வேண்டும்? அவர்கள் யாரு? இவர்களை நாங்கள் சபையில் அப்ப சேர்த்துக் கொள்ளலாம். அந்த கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு ஒரு கல்லுக்கு மேல ஒரு கல்லு வைக்கப்பட்டு ஆவியினால நாம கட்டப்பட்டு கொண்டு வர்றோம்டா அந்த கல்லுகளுடைய தராதரம் எப்படி இருக்க வேணும்? அவர்களை வச்சு கட்டுறதுக்கு நாமல் எதிர்பார்க்க வேண்டிய அவர்களுடைய நடவடிக்கைகள் என்ன? அவர்கள் இதுகளைத்தான் நாங்கள் எங்களுடைய கான்ஸ்டிடியூஷன் சொல்லி நாம எழுதியிருக்கிறதுல, கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 5 சபை அங்கத்துவம் என்று சொல்லி நாமல் அதை கதைக்க தொடங்கினாங்க. ஆனா எங்களுடைய விசுவாச அறிக்கையில 16 அதை தெளிவாக எங்களுக்கு அவ போட்டிருக்கிறேன். நம்ம 16 கிறிஸ்துவின் அழைப்பின் காரணமாகவும் அவரது அழைப்புக்கு கீழ்ப்படிவை வெளிப்படையாக காண்பித்து நிரூபித்ததாலும் இச்சபைகளின் அங்கங்கள் அல்லது அங்கத்தவர்கள் பரிசுத்தவான்களாக இருக்கிறார். அவர்கள் கிறிஸ்துவின் நியமத்தின்படி சேர்ந்து வாழ ஆர்வத்தோடு உடன்படுவதோடு ஆண்டவருக்கு ஒருவருக்கொருவருக்கும் ஆண்டவற்ற சித்தப்படி சுவிசேஷத்தின் சகல நியமங்களுக்கும் கீழ்ப்படிவோம் என பண்ணின அறிக்கையின்படி தம்மை ஒப்புக் கொடுக்கிறார்கள். அப்ப சபை கட்டமைக்கப்படுறதுக்கான அதிகாரம் கிறிஸ்துவிலிருந்து வருது. இப்ப அந்த சபையாக கூட்டப்படுகிற அந்த நபர்கள் என்ன மாதிரியான ஆட்களை நாங்கள் சபைக்களை சேர்த்துக் கொள்ளலாம்? கட்டமைக்கிறது கிறிஸ்து தான், கூப்பிடுறது பரிசுத்தாவிதான், அதுக்கு ரவாத்த பணிதான், அதுக்கு ஜபந்தான், எல்லாம் சேர்ந்து ஓடுது. சரி, இப்ப ஒரு ஆளை நாம திருச்சபையினுடைய சமுதாயத்துக்குள்ள சேர்க்கல, அவர்ல பார்க்கப்பட வேண்டிய அந்த தகுதிப்பாடுகள் என்னத்தை வச்சு நாம அவரை கிறிஸ்தவனுடைய அந்த சமுதாயத்துக்குள்ள சேர்த்துக் கொள்ள வர்றது. இது நாம உலகத்தில் இருக்கிற அமைப்புகள் மாதிரி, உதாரணத்துக்கு கம்பெனிகள்ல நாங்கள் ஒரு ஆளை வேலைக்கு எடுக்கல அவரை ஒரு 6 மாசம் அல்லது 3 மாசம் அல்லது நம்ம நாட்டு சட்டப்படி ஒரு 9 மாசம் ஒரு ப்ரொபேஷன் பீரியட் என்று சொல்லி நாம கொடுக்கிறோம். நாம அதாவது தகுதிகான் காலம் என்று சொல்லி அவர் வேலைக்கு எடுத்த பிறகுதான் தகுதி காலம் காலம் ஒன்று கொடுத்து அதுக்குள்ள நாங்கள் என்னத்தை எதிர்பார்க்கிறோம்? அந்த ஆளுட்ட அந்த குறிச்ச வேலைக்கு உரிய அந்த வரங்கள் ஆள்ல இருக்குதோ, அவர் அந்த வரங்களை பயன்படுத்தி கம்பெனியினுடைய அந்த நோக்கத்தை நிறைவேற்றத்துக்கு பாடுபடுறையாளோ, அந்த அந்த முயற்சி, அந்த பிரயாசமும் முயற்சியும் அல்லது அவற்ற பணியும் அவற்ற அந்த வரங்களும் கம்பெனியினுடைய ஆட்சி நிர்வாகத்தினுடைய சட்ட திட்டங்களுக்கு அமைஞ்சு நடக்கிற விதத்தில் அது செய்யப்படுகிறோ என்று நாங்கள் குறிப்பாக இந்த விஷயங்களுக்கு அந்த ஆள்ல பார்க்கிறோம். இந்த 3 விஷயமும் அந்த ஆள்ல
சரியா இருக்கும் என்று சொன்னா நாங்கள் 6 மாசத்துக்கு பிறகு அல்லது 9 மாசத்துக்கு பிறகு அவரை நாங்கள் கன்ஃபார்ம் என்று சொல்லிடுவோம். அதுக்கு பிறகு கம்பெனியில அவர் பெர்மனன்ட். அதுக்கு பிறகு அவரை நாங்கள் விலக்கிறதுக்கு அவர் ஏதாவது ஒழுங்கீனமா அந்த கம்பெனியினுடைய நோக்கம் இந்த நாமல் எதிர்பார்த்த விஷயங்கள் கம்பெனியினுடைய நிர்வாகத்துக்கு அடிபணியாமை அல்லது தன்னுடைய வரங்களை அவர் பயன்படுத்துறதுல அசண்டையினங்கள் இப்படி ஏதாவது வந்தாத்தான் நாங்கள் அதுக்கு பிறகு அவரை கம்பெனியில இருந்து அதுக்கு பிறகு வார்னிங் அதுக்கு பிறகு நாமல் முதல் சொல்லுவோம் பிறகு எச்சரிப்போம் பிறகு தள்ளிவிடுவோம். இதுதான் பொதுவாக சமுதாயத்தில் நாங்கள் செய்கிற நடைமுறை. இந்த ஸ்டைலில் சர்ச்சுக்குள்ள ஆக்களை நாங்கள் எடுக்கிறது இல்லை. ஏனென்றா சபைக்குள்ள அந்த கல்ல நாமல் அங்கமா கட்டேக்கல்ல இதெல்லாம் பார்த்து போட்டுதான் கட்ட போறோம். அதனால தகுதியான் காலம் என்று ஒரு காலம் சபையில் அங்கத்தவரா சேர்க்கிற ஆக்களுக்கு இல்லை. சபையில அங்கமா சேர்க்க அதனுடைய பகுதியான் காலம் எல்லாம் ஏற்கனவே முடிஞ்சது அவருக்கு. ஓகே, ஒரு ஆளை நாம மெம்பரா நாம சபையில இணைக்க அப்படிதான் கடவுள் சொல்லி இருக்கிற. அதுக்குதான் நாம பார்க்கிறோம் கிறிஸ்துவோட அழைப்பின் காரணமாக அவரது அழைப்புக்கு கீழ்ப்படிவை வெளிப்படையாக காண்பிச்சு நிரூபிக்கிறையாக்கள். நிரூபிச்சுட்டா அதுக்கு பிறகு நாங்கள் சபைக்குள்ள சேர்த்துக் கொள்ளலாம் ஆக்களை. சேர்த்தா பிறகு கொஞ்சம் கொஞ்சமா நாம நிரூபிக்க ஆக்களை பண்ணுவோம் என்ற அந்த கம்பெனி அல்லது இன்ஸ்டிடியூஷன் ஸ்டைலிங் இல்லை. இது ஏற்கனவே அவர்ல வரம் இருந்திருக்க வேணும். ஏற்கனவே அவர்களுக்குள்ள அந்த நாம எதிர்பார்க்கிற திருச்சபையினுடைய ஆட்சி அமைப்புகளுக்கும் நிர்வாகங்களுக்கும் கட்டுப்பட்டு நடப்பினம் என்றது அவர்கள் நிரூபிச்சிருக்கணும். அதே நேரம் அவர்கள் இருக்கிற வரங்களை சபைக்குள்ள அவர்கள் பயன்படுத்தி பழகி இருக்க வேணும். அதே நேரம் அவர்கள் திருச்சபையினுடைய நோக்கமாகிய முறையான பகிரங்க பொது தொழுகையும் அதே நேரம் பரஸ்பர பக்தி விருத்திக்கும் ஏற்கனவே அவர்கள் பழக்கப்பட்டிருக்கிற ஆட்களை எவ்வளவு காலம் அதை நாமல் அடையாளம் காண்றது. அவர்கள் இந்த 3-4 விஷயத்தையும் செய்து ஒரு திருப்திகரமான யாருக்கு போதகருக்கு அவர்தான் மூப்பர் சபைக்கு அல்ல மூப்பனுக்கு அதுக்குரிய திருப்திகரமான ஒரு நிலையை அவர்கள் கொடுக்கும் வரைக்கும் திருச்சபையுடைய அங்கத்தவத்துக்களை சேர்க்கப்படுகிறா. கம்பெனி என்றா ஐயா சாரி உங்களுடைய இதுல ஏதோ இந்த 3 ஒரு காரணத்தை சொல்லி நாங்கள் திரத்திடுவோம். உண்மையில திரத்தி விடுறோம், ரிஜெக்ட் பண்ணுறோம். ஆனா சபைக்குள்ள எடுத்த பிறகு ரிஜெக்ட் பண்ணுறன்ற கதை அது படுபயங்கரமான ஒரு பிரச்சனையா இருக்கு. அது அந்த சமுதாயம் அது ஒரு சொசைட்டி இல்ல ஒரு பெரிய ஆட்டம் காண தொடங்குற வேலை. அதுல லேசில நாங்கள் அந்த லெவலுக்கு போகலாம். ஆனா போக வேண்டிய ஒரு கட்டாயங்கள் சில விடயங்களை இந்த காட்டுது. ஆனா நாம கம்பெனியில கூப்பிடுற மாதிரி கம்பெனி நடத்துறது இல்ல. சர்ச் கம்பெனியில பார்த்துட்டு 3 மாசம் 9 மாசம் அதுக்கு முன்னுக்கே நாங்கள் சொல்லிடுவோம் கொஞ்சம் 10 நீங்கள் சரியா செய்யணும், சில விஷயங்கள் இன்னும் நீங்கள் டிலே ஆகுறீங்க, நீங்கள் டார்கெட் அச்சீவ் பண்றீங்களா இல்ல, நீங்கள் சொன்ன வேலைகள் ஒழுங்காக ரெஸ்பாண்ட் பண்றீங்களா இல்ல, உங்களோட குவாலிபிகேஷன் இருக்குன்றீங்களா அது இருக்குன்னா சரியாக நீங்கள் அதற்கான பெர்ஃபார்மன்ஸ் எங்களுக்கு காட்டுறீங்களா இல்லைன்னு முதலே நாங்கள் சொல்லி 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 எல்லாம் சொன்னாங்களானே போ. அதுல அதுக்கு பிறகு அந்த அந்த உறவு என்றது எங்களுக்கு முதலுக்கு இல்ல. ஆனா சபை திருச்சபை என்பது கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்துவால மீட்கப்பட்ட மக்களுக்குமான ஒரு தெத்த உறவு. இட்ஸ் அ பிளட் பாண்ட். தெத்தத்தால வந்தது கம்பெனி, தெத்தத்தால வேற உறவுகள் இல்லை. அப்ப இங்க நாம ஒரு ஆளை வெட்டுறது என்றது குடும்பத்தை விட்டு திரத்துற வேலை, குடும்பத்திலிருந்து தள்ளுற வேலை. சபையிலிருந்து நாம ஒரு ஆளை விலக்குறோம்டா, பெற்ற பிள்ளைகள் அல்ல தாய் தகப்பன்ல இருந்து விலகுற வேலை. அத அப்ப அந்த மாதிரி இது அந்த உயிர் துடிப்பான செத்த உறவுகளோட சம்பந்தப்பட்ட அமைப்பண்டவரியால ஆண்டவர் அதை சொல்லி இருக்கிறார். நான் ஆண்டவராகிய இயேசுவாகிய எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி இறைவார்த்த பணியூடாகவும் உங்களுடைய ஜெபங்களினூடாகவும் ஆவியானவர் பிரசங்கப்படுற இறைவார்த்த பணிகளினூடாக அவற்ற அந்த இறைவார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிற எல்லாத்துக்கும் தாங்கள் கீழ்ப்படிவோம்,
கீழ்படுகிறத காட்டிக்கொண்டிருந்து அதுல முன்னேறையாக்களை மட்டும் உள்ளுக்காடு என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால நாங்கள் திருச்சபையில ஒரு அங்கங்களாக சேர்க்கப்படைக்கல. திருச்சபை அங்கமா ஒரு ஆள் சேரையில, அதாவது நாங்கள் ஏற்கனவே சொன்னாங்க. ஒரு ஆள் நாங்கள் சொல்ல கம்பெனி, அதுவும் கம்பெனியில கம்பெனியில சேரல, சேர்க்கப்பட வேணும். அது passive voice. ஒரு ஆட்களை நாம we have to admit them to come in. They can apply, but need to recognize and அவரை அடையாளம் கண்டு நாங்கள் ஏற்றுக்கொள்ளுவோமா தான் உள்ளுக்கு. அது எல்லாத்திலையும் உண்டு. விரும்புறபடியா கம்பெனியில சேரையிலாது. கம்பெனியில இருக்கிறவங்களுக்கு விருப்பம் இருக்கணும் சேர்க்கிறது. அது மாதிரி அது அந்த 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 பிரின்சிபல நாம சபையில சேர்றதுக்கு ஆட்கள் விரும்பலாம், ஆனா சேர்க்கப்படவு. அப்போஸ்தலன் பவுல் சபையில சேர்றதுக்கு விரும்பி இருந்தார். அவர் அப்போஸ்தலனாக அழைப்பு பெற்றாச்சு, ஆனா இன்னும் சபைக்கு முன்னால அவர் இந்த நிறுவனங்கள் காட்ட இல்லை. அதனால அவருடைய தகுதிப்பாடுகளை குறித்து அங்க சபை பயப்பட்டுச்சது. என்னண்டா இந்த ஆளை சேர்க்கிறது, ஏற்கனவே கொண்டு பூச்சி கொண்டா, இதுவும் ஒரு ஜூத உத்தியோ தெரியல, ஜூதாயிச உத்தியோ தெரியாது, நைசா ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி எங்களை அடையாளம் கண்டு எங்களோட சமுதாயத்திலே இல்லாமல் ஒழிக்கிறதுக்கான பிளான் போட்டிருக்கிறானோ இந்த கமாலியல்கிட்ட படிச்ச பெரும் படிப்பாளி என்று யோசிச்சாங்க. அதனால பேதுருவோ அல்லது ஜோவானோ அப்போஸ்தலரோ எவரும் பவுலை ஏற்றுக்கொள்ள இல்லை, சபையில சேர போறதுக்கு கேட்கல. அப்ளிகேஷன் போட்டாச்சு, அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்க திருப்பி. நோ நோ, பைபிள் எங்களுக்கு சொல்லுது. சபையோடு சேர்ந்து கொள்ள பார்த்தால் சபை ஏற்றுக்கொள்ள இல்லை. அல்ல சேர்ச்சில சேர்ந்த நான் என்றதை விட சேர்த்து கொள்ளப்பட்ட நான் என்றுதான் சரியான வார்த்தை. அந்த சபையில நான் சேர்ந்துட்டேன், உன்னை சேர்த்து கொண்டாங்களான்னு கேள்வி. அதுல சேர்த்து கொள்ளப்பட வேணும்னா அப்ப சபையில இருக்கிற அந்த தலைமத்துவம், மூப்பத்துவம் அவர்களுடைய இந்த கிறிஸ்துவிடமான மனந்திரும்புதல், தேவனிடமான விசுவாசம், மனந்திரும்புதல் கிறிஸ்துவிடமான விசுவாசம் இல்ல. அதுதான் நாங்கள் எங்களுடைய அங்கத்துவத்தை நாம கூட ஒரு கடவுளிடமான மனந்திரும்புதல், கிறிஸ்துவிடமான விசுவாசம், கிறிஸ்துவின் வல்லமையால வாழ்வு மாற்றப்பட்டதுக்கான அந்த கனி நிரூபணங்கள். விசுவாசம் நான் இப்படித்தான் அறிக்கை செய்ய வேணும். அறிக்கை செய்யறேன்னு சொன்னா அவர் வாழ்க்கையில நடந்து காட்டி கொண்டிருக்க வேணும். அதுக்கு பிறகு அறிக்கை. நீ வாயால சொல்லுவது மட்டும் இல்ல, அந்த வாயால சொல்றத செயல்ல காட்டணும் எங்களுக்கு. அதுல 10 கற்பனை, அவர் சொன்ன எல்லா கற்பனைகளுக்கும் நான் கீழ்ப்படுகிறேன், நான் அதை எங்களுக்கு இந்த வாய் சவடால் இல்ல, எங்களுக்கு நடைமுறையில காட்டி இருக்க வேணும். சபையில சேர்த்துக் கொள்ளப்படுறது முன்னுக்கு அந்த அது நேரம் அந்த உள்ளூர் சபையினுடைய மூப்பத்துவத்துக்கு, மூப்பருக்கு, நிர்வாகத்துக்கு அடிபணிவன் என்றதை காட்டி இருக்கணும் எங்களுக்கு. ஏன்னா கிறிஸ்து சபையை மூப்பர்களோட ஆண்டு கொண்டிருக்கிற கிறிஸ்து நேரம் வந்து இங்க புல்பிட்டில் நிக்கிறது இல்ல. அவர் ஆவியானவர் உருவம், மனுஷ உருவம் எடுத்து வந்து இங்க நிக்கிறது இல்ல. அவர் தன்னுடைய அந்த லோக்கல் சர்ச்சினுடைய அந்த பிரஸ்பிட்டர்ஸ் அல்லது பிஷப்ஸ் அல்லது எல்டர் என்று நாம சொல்ற மூப்பர்களூடாக அவர் சபையை ஆண்டு கொண்டிருக்கிறார். அப்ப அந்த மூப்பனுடைய இறவாத்த பணியும் ஆலோசனைகளும் தேடப்படுகிறதா, கீழ்ப்படியப்படுகிறதா என்றத நன்றாக மூப்பனை போய் கவனிச்சு கொண்டிருப்பார். அதுக்கு அந்த குறிப்பிட்ட நபர் அது கேட்கிறார், அவர் வந்து ஆலோசனையை எதிர்பார்க்கிறார். கிறிஸ்துவனுடைய விடயம், அவற்றை வார்த்தை இந்த விஷயத்துல என்னத்தை சொல்லுது, பைபிள்ல நாங்கள் இப்படி பார்த்தனாங்க, அதன்படி செய்யலாமோ போதகர் என்றெல்லாம் அவர்கள் கடவுளுடைய இறவாத்த பணியினாக அவர்கள் தாங்கள் நாளாந்தம் வாசிக்கிற வார்த்தையினோட தாங்கள் எடுக்கிற முடிவுகள், விடயங்களை அவர்கள் மூப்பனோருக்கும் அதை தெரியப்படுத்தி ஒத்துக்கொண்டு அதை அந்த சம்மதம் தேடப்பட்டு கொண்டிருந்ததா. சேட்டா பிறகு திருப்பி நாம கதை கேளாது, நீ கேட்கிறதா இல்லையா, இப்படி அதை முதலே பழக்கி இருந்திருக்க வேணும். கேட்கிறீங்களா இல்லையா? அதனால்தான் நாங்கள் வேதம் சொல்லி இருக்குது, ஆசாரியனுக்கு இதை மறைக்க வேண்டாம்,
லேவியன மறக்காயாக எந்த வாழ்க்கையினுடைய எந்த விடயமா இருந்தாலும் ஆசாரியருக்கு மறைக்கப்படவே இல்லாது. ஏன்னா தீர்மானங்கள் நிறைவேற்றப்படையக்குள்ள அது வேதபூர்வமாக இருக்குதா என்றது ஆசாரியின் உதடுகள்ல அறிவுதோடப்படும். அப்ப அத அங்க சபையில சேர்க்கப்படுறதுக்கு முன்னுக்கு இருந்தே அந்த ஆட்கள் அந்த பயிற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம்ன்றது அவதானிக்கப்பட்டு கொண்டிருக்குது. அது அவர்கள் செய்து ஓட்டுதான் இன்ஃபர்மேஷன் சொல்லுவீனமா கனவேர் நம்ம அதெல்லாம் கனவேர் ஒரு இன்ஃபர்மேஷன் இதை செய்யத்தான் செய்துட்டேன் என்று சொல்லுவார். அப்ப இது அந்த தாங்களாகவே தங்களுடைய சுய புத்தியில தாங்கள் முடிவெடுத்து நடக்கலாம் என்ற யோசனையில இருக்கிற ஆட்கள், அப்படிப்பட்ட ஆட்களை சபைக்களை சேர்த்துட்டா அதே வேலையை தான் பெரும் பெரும் விஷயங்களை செய்து போட்டு அது நாங்கள் செய்துட்டோம் உங்களுக்கு ஒரு தகவல் சொன்னாங்கள் என்ற விதத்துல வந்துடும். இதனாலதான் நாங்கள் அந்த சபையின் ஆட்சி நிர்வாகத்துக்கு அந்த ஆட்சி நிர்வாகம் எடுக்கிற அந்த ஒழுங்கு நடவடிக்கைகளுக்கு சிக்ஷைகளுக்கு கீழ்ப்படிய விருப்பமோடு இருக்கிறான் என்றதை காட்டியிருக்க வேண்டும். அப்ப இதுகளுக்கெல்லாம் டைம் எடுக்கும். மெல்லோ அவட வாழ்க்கையில கெத்தர் கொண்டு வந்து வைக்கிற சூழ்நிலைகள், போராட்டங்கள், சோதனைகள்ல எப்படி கடவுள் கட்டளையிட்ட எல்லாத்தையும் படி கை கொண்டு நடப்போம் என்று ஓமண்டா அத வேலைப்படி செய்திருக்க வேணும். அதுல ஏதாவது விஷயங்கள் தெளிவில்லைன்னா ஆசாரியனோட நாடி இருக்க வேணும். ஆசாரியனை நாடையில வேதப்படியும் செய்யல தாங்களே செய்து போட்டு இருக்கிற அப்படிப்பட்ட அந்த நிலைமைகள் அந்த சூழல்ல காட்டுகள். அப்ப என்ன செய்யப்படும்? சரி, இன்னும் ஒரு சந்தர்ப்பம் பார்ப்போம். அப்ப காலம் விடுபட தொடங்கும் அந்த ஆக்களை சபைகளை சேர்த்து கொள்ளப்படுறதுக்கு. அது நேரம் ஆசாரியனும் சும்மா இல்ல, இதுல புடவிட்டு இருக்கோம், இதுல நீங்கள் ஏன் இப்படி நடந்தீங்க ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாமல்லோ, ஏன் கேட்க இல்ல கொள்ளையில எல்லா விதத்திலும் அங்க இது சேர்க்கப்படுறது முன்னுக்கு நடக்கிற விஷயங்கள். ஏன் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட ஜாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்கள் கட்டளையிட்ட சிலதில்லை, கட்டளையிட்ட ஜாவை அந்த ஜாவும் அவர்களுக்கு படிப்பிக்கப்பட்டிருக்கிற வேணும். அது டீப்பா இல்ல, மேலோட்டமா இருந்தாலும் சரி. ஏன்னா மேலோட்டமான எல்லா அந்த அந்த விடயங்களும் ஒரு அளவுக்கு ஸ்ட்ரக்சர் விளங்கிட்டேன்டா அப்ப இனி நாம இதை இப்படித்தான் கேட்கணும் இல்ல என்றது எல்லாத்திலையும் விளங்கும். அது சிம்பிளா குடும்பமா சபையா நாடா, குடும்ப விஷயமா சபை விஷயமா நாட்டு சமுதாய விஷயமா, இந்த 3 ஏரியாவிலையும் நாங்கள் எடுக்கிற தீர்மானங்கள் வேதப்படி இருக்குதா அதை நாம கன்ஃபார்ம் பண்றதுக்கு வேதத்தினுடைய 2-3 பகுதிகள் மட்டுமில்ல, நமக்கு முன்னால ஆசாரியனும் அல்லது முதிர்ந்த வேதத்துல நல்ல தெளிஞ்ச புத்தியுள்ள மனுஷர்களும் இருந்தா அவர்களோடைய அதாவது இந்த தேவ பயத்துல பக்தி விருத்தியில வளர்க்க பண்ற வேலைகள் இதுல ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிற ஒரு ஆளல தான் அதன் நிரூபணம். அதை பேஸ் பண்ணிட்டு நாங்கள் அவர் சபைக்கு கதவை தட்டேக்கல, நீங்கள் நான் உள்ளுக்கு வர விரும்புற அங்கத்தை சேர்க்க விரும்புறீங்களோன்னு கேட்க நாங்கள் கதவை திறக்கிறதா இல்லையான்னு அப்ப படிவா சொல்லலாம். சபைக்கு வந்த உடனே 1 வருஷம் பார்ப்போம், அதுக்கு பிறகு அங்கத்தை வந்துடுவோம். 2 வருஷம் பார்ப்போம், அங்கத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்தல் வகுப்பு செய்த பிறகு முடிச்சா பிறகு உங்களுக்கு நாங்கள் ஞானஸ்தானம் தந்துட்டு அங்கத்தை தருவோம். இல்ல, சபையில் அங்கத்துவமா சேர்க்கிற மெதட், அங்கத்துவமா சேர்க்கிற மெதட் வேதத்தினுடைய சத்தியங்கள் முறையாக பிரவாத்த பணியோட போய்கொண்டு கேட்கல, அதுக்கு எவ்வளவு தூரம் கீழ்ப்படுத்தி காற்றினம் என்றதை செக் பண்ணப்படும். அவர்களுடைய குடும்ப சபை நாட்டு விஷயங்களில் ஆசாரியனுடைய அறிவு தேடப்பட்டு முடிவுகள் எடுக்கப்பட்டதான்றது பார்த்துக் கொள்ளப்படும். திருச்சபையினுடைய மக்களோட கடவுள் பயத்துல பக்தி விருத்தியில பரஸ்பரம் சேர்ந்து ஓடுற ஆக்களா இருக்கிறீனமா, இல்லாட்டி ஏதோ ஒரு பக்கம் விடுபட்டு கொண்டிருக்கிற ஆக்களா, சொன்னாலும் கேட்க மாட்டோம் அல்லது எங்களுக்கு தெரியும் இப்படி சபைக்குள்ள சேர்க்கப்படுறது முன்னுக்கே இப்படிப்பட்ட அந்த கிறிஸ்துவனுடைய சிந்தைக்கு எதிராக நடக்க வரைக்கிட்டா பிறகு அந்த சமுதாயமே குழம்பிடும். அதனாலதான் சபைக்காக சேர்க்கப்படுறதுக்கு நாங்கள் அது வரைக்கும் சேர்ச்சுக்குள்ள வந்து கடவுளுடைய இந்த சத்தியங்களையும் முறையான பகிரங்க தொழுகைகளையும் பங்கு வைக்கலாம். அதுல பழக்கிற ஒரு இடம், அது எந்த ஒரு தடையும் இல்லை. ஆனா அங்க தவிர அல்ல, அங்கம் அல்ல அங்க நாங்கள் அப்ப சரியா சேர்ச்சுக்கு வந்தபடியா சேர்ச்சுக்காரன் இல்லையா, அவர் அங்க தவிரண்டா தான் சேர்ச்சுக்காரன், மற்றபடி சேர்ச்சு இல்லை. அது வரைக்கும் சேர்ச்சில இல்லையா. அப்ப இதுவரை நாம சரியா விளங்கிக் கொள்ளதான் நாம
தெளிவாக அந்த சபை கட்டமைக்கப்படுது கிறிஸ்துவனுடைய சிந்தையோடு. அவர்கள் கிறிஸ்துவின் நியமத்தின்படி சேர்ந்து வாழ ஆர்வத்தோடு உடன்பார். ஒரு ஆள் பிடிச்சி தள்ளுறல, நான் போய் கேளன் சேர்றதுக்கு உனக்கு விருப்பம் வாவன் என்று நாங்கள் இந்த ஆர்வம் உனக்குல இருந்தா நீ வாவன் ஐயா. நமக்கு தெரியும் கணவர் நம்மளுடைய சபையில நாம கணவர் ஆர்வத்தோடு என்னோட கேட்டும் இருக்கிறோம். ஆனாலும் நாங்கள் சில இந்த முக்கியமான இந்த பகுதிகளை தான் நாங்கள் அதுக்கு டைம் எடுக்கும். நமக்கு அதுல சரியா ப்ரூவ் வேண்டாம். சோதனைகளும் அந்த பிரச்சனைகளும் வராத வரைக்கும் கடவுளுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதுல ஒரு பிரச்சனை இருக்காது. பிரச்சனைகள் என்று வரைக்குள்ளதா கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதா, இல்லாட்டி மாம்சத்துக்கும் உலகத்துக்கும் பிசாசுக்கும் கீழ்ப்படிய போறோமா, அல்லது நம்மளுடைய மாம்சத்தோடும் செத்தத்தோடும் யோசனை பண்ணிக்கொண்டு நாம விலக போறோமா, இல்லாட்டி கடவுளுடைய வார்த்தைக்கு நடுங்கி அவற்றை அடிச்சோடுகளை நடக்கிறதுக்கு அவற்றை சிந்திய கொண்ட மக்களோட கேட்டு அடங்கி நாம அதை முகம் கொடுக்க போறோமா என்றதெல்லாம் தெரியும். அதெல்லாம் சில வழியில சோதனைகள் வராத ஆட்களையும் நாங்கள் லேசில டக்கண்டு சபைகளை எடுக்கிறது இல்லை. ஏன்னா இதுக்கெல்லாம் டைம் தேவை. நாம பார்த்து அதுக்காக எங்களோட ஜபங்களோ இரவாத்த பணிகளோ அவர்களுக்கு இல்லாம போய்கொண்டு தான் இருக்குது. கடவுளை நம்ம தேடிக்கிறதுக்கு நீர் கூட்டிக் கொண்டு வந்த ஆத்மாவா, நீர் சேர்க்கிற ஆளா என்றது நாங்களும் அடைய, நாங்களும் சும்மா ஏதோ அலட்சியமா இருந்துட்டு போக கடவுள் அதை எங்கிட்ட கணக்கு வைப்ப. அதுல இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் விளங்கி அதுக்கு பிறகு நாங்கள் அந்த சபையில சேர்க்கிறதுக்கு எல்லாம் ஓகே என்று சொன்னா அதை சபையில ஏற்கனவே இருக்கிற அங்கத்தினரோட அதை மூப்பன் அதை பற்றி கலைப்ப அந்த குறிப்பிட்ட ஆளை நான் சேர்க்கிறதுக்கு அல்லது நாங்கள் சேர்க்க உடன்படுகிறோம். ஆனா சபையார் நீங்கள் என்ன சொல்ல வார்கள் இந்த விஷயத்துக்கு, உங்களோட பரஸ்பர பக்தி விருத்தியிலையும் முறையான பொது தொழுகையிலையும் கடவுளுடைய சகல நியமங்களுக்கும் கீழ்ப்படுகிறதுலையும் தன்னை குடும்ப திருச்சபை சமுதாய வாழ்க்கையில எப்படி அந்த ஆளை நீங்கள் இவாலுவேட் பண்ணுறீர்கள், நீங்கள் எப்படி என்ன மார்க்ஸ் கொடுக்கிறீர்கள் அந்த ஆளுக்கு, அந்த ஆள் உண்மையில கிறிஸ்து சேர்க்கிற ஆளுன்றதை நீங்களும் அடையாளம் காண்றீங்களா, இல்லாட்டி இன்னும் நாம கொஞ்சம் வெயிட் பண்ண வேணுமோ என்றதெல்லாம் செக் பண்ணுவோம். அதனாலதான் நாங்கள் 3 வருஷம் 5 வருஷம் போச்சு நாங்கள் சில பேரை இன்னும் அங்கத்தவரை சேர்க்க இல்லை. அதுக்கு காரணம் அவர்கள பிழை இருக்கின்றபடியால இல்ல, சில விஷயங்கள் இன்னும் சோதனைகள் சந்திக்கப்பட இல்லை. அல்ல அதுகளெல்லாம் அடையாளம் காணாம நாங்கள் செய்து பிறகு சோதனை வரைக்குள்ள புட்டு கொண்டு போகல ஐயோ நாங்கள் அவசரப்பட்டுட்டோமோ, கடவுளை அவசரப்பட்டுடன் போல இருக்கு. கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் சீரழிகிறத விட சரியாக சேர்க்கப்படுறதா எப்பயுமே தேவை. அது மச்சாக்களுக்கு முன்னால அது அவமானப்படுறதை விட அது எப்பயுமே மகிமையா ஜொலிக்கிறது அவசியம். அதுக்கேற்ற விதத்துல அந்த கல்லுகள் எடுத்து வைக்கப்பட வேண்டும். அதனால அந்த அடிப்படையில தான் நாங்கள் திருச்சபையின் அங்கத்துவத்தை மெம்பர்ஷிப்பை பற்றி கதைக்கிறோம். அப்ப அதுல சில வேளையில சில பேர் ஏற்கனவே வேற திருச்சபைகள் என்று சொல்லப்படுறதுக்கு போனவர்களா வரலாம், வந்து எங்களோடு ஐக்கியப்பட்டு அவர்கள் இரவாத்த பணிகளையும் ஜபத்துக்களையும் அவர்கள் அந்த நன்மைகளை அனுபவிச்சு கொண்டிருக்கலாம். அல்லது சில பேர் தற்காலிகமாக ஒரு இடம் விட்டு வேறொரு நோக்கங்களுக்காக தங்களோட சொந்த பிரதேசத்திலிருந்து வந்திருக்கலாம். அல்லது சில பேர் நிரந்தரமாகத்தான் நம்முடைய பிரதேசத்துக்கு வரலாம். அப்படி வந்திருக்கிற அந்த 3 கேட்டகரிக்குள்ள நாமல் எவராயிருந்தாலும் இதைத்தான் நாங்கள் யோசிப்போம். அவர் தற்காலிகமா வந்திருக்கிறாரோ நிரந்தரமா வந்திருக்கிறாரோ அல்லது அவர் ஏற்கனவே இங்கதான் இருந்தையானோ, இதுகள் எல்லாத்தையும் நாம யோசிச்சான் சபைக்குள்ள அவருக்கான அந்த அங்கத்துவத்துக்கு யோசிப்போம். அவர் பேசிக்கா இந்த முறைகள் அப்ப பார்க்கல. அப்ப யாரு இப்ப இது நடக்கிறார் கொள்கிறாருன்னு யாரை செக் பண்றது? நான் சாமுவேலை செக் பண்ண இயலாது, அல்லது ஈனோக்கை செக் பண்ண இயலாது, மொர்தெகாய ஜோசாயாவை நாங்கள் செக் பண்ண இயலாது. ஏன்னா அது குழந்தைகளும் வளர் இளம் பருவத்தில் இருக்கிற ஆக்கள். அவர்கள் கிறிஸ்துவனுடைய எல்லா கட்டளையிடப்பட்ட ஜாதையும் புரிஞ்சு கொள்றதுக்கான இயலுமையும் இல்லாத ஆக்கள். அவர்கள் குழந்தைகள் பேசிக்கா. அதனால அவர்கள் சேர்த்துக் கொள்ளப்பட அவர்களுக்கு விருப்பம் இருக்குது. சில பேருக்கு எனக்கு இப்ப திருவிருந்து ஞானஸ்நானம் தருவியல் உண்டு, ஏன்னா நம்ம நடக்கிற விஷயங்களை பார்க்க அவளுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. ஆனா இன்னும் சோதனைகளுக்கு முகம் கொடுக்கிறது இல்ல, அல்லது அவர்களுடைய பயிற்றுவித்தல்ல அவர்கள் இன்னும் ஸ்திரமடைய இல்ல, அவர்களுடைய இன்னும்
சில பாவங்களுக்கான சூழ்நிலைகள் அவர்களுடைய உடலில் இன்னும் அது ஆக்டிவேட் பண்ணப்பட இல்லை, ஆக்டிவேஷன் இன்னும் நடக்க இல்லை. அது குறிப்பிட்ட ஹார்மோன்ஸ் சுரக்க வலிக்கிறதுக்கு சில வகையான பாவங்களுக்கான ஆக்டிவேஷன்ஸ் அங்க தொடங்குது. அப்ப அது அந்த காலங்கள் நாம் ஓடைகள் எங்களுக்கு தெரியும். எப்படி 10 கற்பனையினுடைய அந்த எல்லாத்துக்கும் இவர்கள் அடிபணியினம், ஆலோசனையை கேட்கிறீனம், அதை மனந்திரும்பல காட்டுறீனம் என்றதெல்லாம் பார்க்கப்படும். அதனால பேசிக்கா சீடர் ஆக்கப்பட முடியாத அந்த ஆக்களை திருச்சபையில சேர்க்கிறார். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி ஞான ஸ்நானம் கொடுத்து பிறகு நான் உங்களுக்கு கற்பித்த ஜாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி சீஷர் ஆக்குறதுக்கே முதல் விளங்கணும். ஒரு ஆளை டிசைபிள் ஆக்கணும், ஒரு ஆளை ஸ்டூடெண்ட் ஆக்கணும். ஸ்டூடெண்ட்டுக்கு விளங்கணும் இல்ல விஷயம், அதனுடைய பேஸ். இப்ப நாம 1689 படிக்கிறோம். பிள்ளைகளுக்கு ஒரு அளவுக்கு 1689 அதாவது கான்ஸ்டிடியூஷன் இந்த சொல்ல மட்டும் தான் தெரியும். அதாவது அதுக்குள்ள சிலதுல அப்ப என்ன எத்தனை சாப்டர் இருக்குது, 32 இப்படின்னு சொல்லலாம். பைபிள் எத்தனை புத்தகம் இருக்கு, 66 என்ற மாதிரி அந்த அடிப்படை பிரேம்கள் விழுந்திருக்குது ஆக்களுக்கு. இன்னும் அதுக்குள்ள நாம கதைச்சதுல ஒரு 1% கூட அவர்களுக்கு விளங்கி இருக்குமோ தெரியாது. அப்ப பெரியாக்களுக்கு நாம் 5 வருஷத்துக்கு ஒருக்கா திருப்பி நாம மனதில் பதிக்க பண்ணுறோம். அப்ப அவர்களுக்கு இன்னும் நாங்கள் சிறுவர்கள் சின்ன பிள்ளைகள் சீஷராக்கப்பட இயலுமை இல்லாத ஆக்களை அங்கத்தவத்துக்கு கன்சிடர் பண்ணேலா. அப்ப சிம்பிளா அங்கத்தவர்களுடைய பிள்ளைகள் திருச்சபையில் அங்கத்தவர்கள் அல்ல. அங்கத்தவம் அது ஒரு ஃபேமிலி டோட்டல் பேக்கேஜ் இல்ல. பேசிக்கா அது தனித்தனி ஃபேமிலிக்குள்ள தான், ஆனா தனித்தனி ஆக்களுக்குரியது. அதுக்காக அந்த பிள்ளைகளை நாங்கள் அவிசுவாசிகள் போலியா ட்ரீட் பண்றோம்? இல்ல. அத அந்த பிள்ளைகள் கர்த்தரால கொடுக்கப்பட்ட பிள்ளைகள், அதுல கிறிஸ்தவ ஒரு சீர்திருத்த உபதேசத்துக்களை வளர்க்க பிறந்த பிள்ளைகள், அதனால அவர்களையும் நாங்கள் கர்த்தர் கண்டு பெற்ற பிள்ளைகளாத்தான் நாங்கள் வளர்த்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய அர்த்தம் அவர்கள் சபையினுடைய அங்கத்தவராகிறதுக்கான பகுதியை பெற்றிருக்காண்ட அர்த்தம் அல்ல. அங்க அந்த கோடு கீறப்படுது. பிள்ளைகளுக்கு கடவுள் கட்டளையிட்ட யாவையும் விளங்குறதுக்கு முடியுமோ? அவர்கள் நிர்வாகம், ஆட்சி நிர்வாகம், மூப்பனோட்ட எதிர்பார்ப்பு, தாங்கள் தீர்மானம் எடுத்து அதை நடைமுறைப்படுத்துற அந்த விஷயங்கள்ல கீழ்ப்படிவையும் அவசியத்தை தேடையும் அவர்களுக்கு முடியுமோ? முடியும். அப்படி இருக்குதுன்னா ஓகே, நாம செய்யலாம். நமக்கு தெரியும் சுபாவமே போதிக்கு அப்படி இல்லை என்று. அப்ப என்னண்டு அங்கத்தவர்களுடைய பிள்ளைகளும் சபையில் அங்கத்தவர்களாகிறது. அப்படி பைபிள் கதைக்கவே இல்லை. பைபிள்ல அப்படி ஒரு விஷயமே இல்லை. அதனால நாங்கள் சொல்றோம் ஆனேர் ஓ கூனே. ஆனேர் என்றா நாங்கள் ஆடவன் என்ற சொல்ல பயன்படுத்துறோம். அதான் கிரீக் வேர்ட் ஆடவன், ஆனேர். கூனே என்றது பெண்டிர் என்று நாங்கள் பயன்படுத்துறது. பெண்டிர் என்றால் அது குறிப்பிட்ட வயசு தாண்டிச்சு. பெண் அதாவது பேரிளம் கட்டிளம் பெண் என்றால் அது 20 years, 25, 22 years, 23 years தாண்டிச்சதாக. சே 20 years above. அவ்வளவுதான் கதை. இந்த விஷயங்கள் எல்லாம் ஆனே ஓ கூனே. அந்த கைனகாலஜி கைனா என்ன சொல்றது, அந்த கைனோ இந்த கூனேனுடைய இங்கிலீஷ் வேர்ஷன். அதான் பெண்ணியல், பெண் பெண்ணியல், பெண் நோயியல். அது கைனகாலஜிஸ்ட் நாம டாக்டருக்கு சொல்றது. கைனா அத கூனேன்ல இருந்தா அது அந்த வேர்ட் இங்க வருது. அது அது அத ஜீஜு அதுதான் நாமளும் கைனா என்று நாம கைனோ என்று சொல்லி சொல்லுவோம். அத ஒரு பெண் நோயியல் அது அவர் அது வளர்ச்சி முதிர்ச்சி அடைஞ்ச பெண். அப்ப ஆனே கூனேதான் திருச்சபையினுடைய அந்த கல்லாக நாம எடுத்து கட்டலாம். அதுக்கு முற்பட்ட சின்ன சின்ன குறுணி எல்லாம் எடுத்து கட்டுறது இல்லை. அல்லது சிறுவர்கள் சிறுமிகள் தொடர்ந்து வளர்க்கப்படுகிறோம். அது வீட்டில் எப்படி
சபையின் நிர்வாகத்துக்கு எப்படி, அவனுடைய சமுதாய ஸ்கூல் விஷயங்கள், பிறகு யூனிவர்சிட்டி விஷயங்கள் போய்கள் எப்படி என்றத எப்பயுமே சபையும் குடும்பமும் கண்காணித்துக் கொண்டிருக்கு. அங்கேயும் எப்படி அவர்கள் திருச்சபைக்கு அடங்குறீனம், குடும்பத்துக்கு அடங்குறீனம், எப்படி வாழ்க்கை போகுது, இதெல்லாம் பார்த்து அவர்கள் ஒரு வேதத்தின்படி ஆணையர் என்று சொல்றது பொதுவாக 20 வயசுக்கு மேல, அந்த 20 வயசுக்கு மேற்பட்ட பிறகுதான் ஞானஸ்நானமோ சபையில சேர்க்கிறோம். வழங்குதோ? அதனால அந்த அடிப்படையில் தான் நாங்கள் சபையை கொண்டு போறோம். அதான் வேதபூர்வமான முறை. அதனால இதுக்கு தான் அங்கத்தவத்தினுடைய விஷயங்களை நாம விளங்குறோம். அதுல 6வது பத்தி கிறிஸ்து அழைச்சிருக்கிறாரோ அவற்றை அழைப்புக்கு கீழ்ப்படியா வெளிப்படியா காண்பிப்பியலோ, எத்தனை விஷயத்துக்கு கீழ்ப்படியா காண்பிப்பியல், அவர் கட்டளையிட்ட எல்லாத்தையும் கீழ்ப்படுவியலோ, அவர் கட்டளையிட்ட எல்லாத்தையும் கீழ்ப்படுகிறதுக்கு உடல் ரீதியாகவும் நீங்கள் தகுதி அடைஞ்சிருக்கிறீர்களோ, ஆத்ம ரீதியாகவும் உங்களுக்கு பேசிக் அடிப்படை விஷயங்கள் ஒரு அளவுக்கு விளங்கிட்டதோ, 10 கற்பனை புரிஞ்சு கொள்றீங்களோ, அது கேட்டா விட இல்ல, அது என்ன சொல்றோம் விளக்கம் விளங்கி அதனுடைய தாற்பயம், அதனுடைய ஆழம் அர்த்தங்கள் விளங்கி நாம கதைக்கிறோமோ. அப்ப அதுக்கு பிறகு நீங்கள் பிரச்சனைகளுக்கு பாவத்தோட போராடுறீங்களோ, அந்த முகம் கொடுக்கிற சமுதாய உலகத்தோட போராடுறீங்களோ, உங்களோட சொந்த மாம்சத்தோட போராடுறீங்களோ, அந்த போராட்டம் இருக்கிறது விளங்குதோ, அதுக்கு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறீர்களோ அந்த நேரங்கள்ல அதை சாட்சியா சொல்லேலுமோ. எத்தனை விஷயங்கள் நாளாந்து நாம போராடுறோம். அப்படி போராட்டம் யோசிக்க தேவையில்லை, அதை திறந்த அது வந்து கொண்டிருக்கணும். இப்படி வந்து இப்படி வருது சமுதாயத்தில், குடும்பத்தில், எண்ணில, வெளியால, என் சபைக்குள்ளேயே. ஆனா கர்த்தருக்கு சோதரம் அவற்றை கீழ்ப்படி இப்படி சொல்லுது. எங்களோட முற்பிதாக்கள் இப்படி எல்லாம் ஆணி அடிச்ச மாதிரி அரைஞ்சு வச்சிருக்காங்க, இப்படி இந்த காற்றுக்கோள்கள் மாதிரி எங்களை சொல்லி இதெல்லாம் விளங்கி இருக்கு. அதனால நான் காக்கப்பட்டேன். ஐயோ, நான் கொஞ்சம் அசதியா இருந்து விழுந்துட்டேன். என்னக்கா மண்டாளுங்க கடவுள் என்ன எழுப்பிட்டார். ஆனா நான் எழுப்பிட்டேன். நான் விழுந்தாலும் விழுந்திருப்பேன், சத்துருவேன் நான் தட்டி எழுப்பிட்டேன் உடனே அந்த சாட்சியம் அந்த நடைமுறைகளும் வெளியில வருகிறதோ, அதுக்கு பிறகு ஞானஸ்தானத்தை பற்றி யோசிப்போம். அதனால 15 வயசு வந்துட்டு, 16 வயசு வந்துட்டு, 18 வயசு வந்துட்டு உனக்கு சோதனை வந்துட்டான்னு முதல் கேள்வி. தீர்மானங்கள் எடுக்கிறதும் பொறுப்புகள்ல கையாளுறதுக்குமான இயலுமையில் உனக்கு வந்திருந்ததான்னு கேள்வி. அதுக்கு ஏற்ற மாதிரி அதுல கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறோமோ அதை நிரூபிச்சு காட்டினவனுக்கு ஞானஸ்நானம். அவர் ஞானஸ்நானம் கொடுத்தா முடிஞ்சது, அதனுடைய சபைகளை சேர்க்கப்படுற. அதனால சபை ஞானஸ்நானமும் சபைகளை சேர்க்கப்படுறதும் பொதுவாக அது சேர்ந்தோட ஒரு விஷயம். அந்த விஷயம் வரைக்கும் நாம பிள்ளைகள்லையும் சரியான கவனம் வளர்க்கிறோம். சபைக்குள்ள வந்து இரவாத்த பணியிலையும் பொது தொழுகையிலையும் ஜபத்திலையும் பரஸ்பர பக்தி விருத்திலையும் வளர்றையாக்களையும் நாம மத்தியாக்க கவனமாக இருக்கிறோம். ஏண்டா அப்படி வளர்த்தானே அவளையும் சேர்க்கலாம். அதுக்கு நான் சொல்ல விசுவாச அறிக்கை செய்யுங்கோ, ஜாப்ப செய்து முடியும். அதான் அந்த பேசிக் ஃப்ரேம்கள் விழுகிற விஷயங்கள். அப்ப எவ்வளவு காலம் வந்து ஏன் அதுல ஆர்வம் இல்லாம இருக்கிறீர்கள், செய்து கொடுத்துட்டீங்களா, அப்ப அதுகள் விளங்கினாத்தான் அடுத்த ஏதாவது அதுகள் அடுத்த ஸ்டெப்ல கதைக்கலாம் எல்லாம். எத்தனை பேர் சபையில இருக்கிற மத்தியாக்கள் சில பேருக்கு எல்லாம் ஊக்கம் கொடுத்து எல்லாம் கேட்டு இருக்கிறீங்க. என்ன பெரிய வளர்ந்து இருக்கிறார்கள் மத்தியாக்கள் உள்ளுக்கு எடுக்கப்பட வேணும், செய்யப்பட வேணுமா, என்ன அடுத்த செய்யணும். அதுக்கு உண்மையாக இருக்கிறீனமா, இல்லாட்டி நாமெல்லாம் புஷ் பண்ணுறோமே ஆக்களை, ஆர்வமாக உடன்படுகிறோமா, இல்லாட்டி நாமல் முட்டு கொடுத்து தள்ளி வச்சு கொண்டு நிக்கிறோம் ஆக்களை சபைக்குள்ள சேர்க்கிறதுக்கு. அப்படி கத்தர் சேர்க்காதையாக்கள் நாம சேர்த்துடக்கூடாது. கத்தர் விலக்காதையாக்களை நாமளும் விலக்கி வச்சதே இல்லை. ஆகல நாமல் ஜபத்தோட தெளிவோட வேத சத்தியங்களோட அந்த அவர்கிட்ட நாமல் அவட வாயிலிருந்து எதிர்பார்க்க வேண்டியது அந்த ஆதிக்க மாம்சத்துக்குமான போராட்டங்கள் எப்படி வாழ்க்கையில அந்த அதுதான் சாட்சி பேசிக்க. மற்றபடி என்ன ஆசீர்வாதம் வந்தது இல்ல. உலகாக அந்த பாவத்துக்கு எதிரான போராட்டங்கள் என்ன நடந்து கொண்டிருக்குது, எப்படி அதை மேற்கொள்ளுறீனம், அதுக்கான அந்த சர்வாயுத வர்க்கங்கள் அதுக்கு தரிச்சு இருக்கிறீனமா கொள்ளுறீனமா என்றதுகள் எல்லாம் நமக்கு அது விசுவாசமா சத்தியமா
இல்ல. அடுத்தது நம்பிக்கையோட வாக்குறுதிகளை பிடிச்சுக்கொண்டு அத ஆலோசனைகளை கேட்டு அடங்கி ஆலோசனைகளை நாடுற அதா அல்லது சபை சத்தியத்துக்கும் எதிராக பிரச்சனை வரைகளை பயந்து போய் ஒதுங்குறீனமா, இல்லாட்டி தங்களையும் சபையோட அடையாளம் காட்டி சத்தியத்துக்காக கிறிஸ்தோட நிக்கிறீனமா, இல்லாட்டி சளிஞ்சு போய் சமரசம் பண்ணி முடிச்சிடுறீனாமா அப்படிதான் பார்த்து. அப்ப பிள்ளைகள வளர்ப்புகள்ல கத்தர நாள் வரைகளை நாம பார்த்தாங்க. அதுல சமரசமா இல்லையா, வேலையா, இதா என்ன மாதிரி ஓடுது, ஐயோ என்ன செய்ய போறோம், இப்படி லாஸ்ட் டேலையும் வேலை போடுறாங்களன்னு என்ன செய்யறது என்று நான் யோசிக்கிறேன். அப்ப வேற வழிகள் இல்லையோ நம்மகிட்ட என்று ஜபியுங்கோ, இதுக்கு ஏதாவது எனக்கு ஞானத்தை வேற மாதிரி நான் யோசிக்கிறேன். இப்படி இதெல்லாம் நாங்கள் பார்த்தோம்னா அந்த ஆர்வத்தோட எப்படி கத்தரிட்ட இந்த கத்தரோட செய்யப்படுற இந்த 10 கற்பனை உடன்படிக்கை இவ்வளவு உண்மையா இருக்கிறீங்கன்னா அதுக்கு பிரியாசப்படுறேன் நாம. அதுதான் நாங்கள் சொல்லுற அங்கத்துவம். மற்றபடி சேர்ச்சுக்கு 2 வருஷத்தால ஞானஸ்நானம் கொடுத்து படிப்பு முடிக்கிற விஷயம் இல்லை. வந்த கையோட விசுவாசருக்கையும் ஜாப்பம் செய்து கொடுத்த பிறகு சேர்க்கிறதும் இல்லை. நாங்கள் அது தந்து 2 வருஷமா போச்சிருக்கிறத நான் நீங்கள் சேர்க்கவும் இல்லை அல்ல. ஆனா ஆர்வம் விளங்கிது, எவ்வளவு ஆர்வம் இருந்தது கொண்டது எல்லாத்தையும் கவனிப்போம். கேட்கல கொடுக்காமல நாங்கள் இருக்கல. நாங்கள் அந்த ஆர்வமா இருந்தா அதை செய்ய கொடுப்போம். ஆனா ஏனைய பல விஷயங்களும் அது இருக்கு. சிலர் என்ன இன்னும் என்னத்தை எதிர்பார்க்கிறீர்கள், நான் இன்னும் என்ன மாதிரி அதை செய்யணும் என்ற நான் உள்ளுக்கு வர்றது என்ன செய்ய எதிர்பார்க்கிறீர்கள். அப்ப நான் சில பேர் ஆசாரியனுக்கு மறைக்க வேண்டாம் என்று தான் திருப்பி கதைக்கிறோம். ஆனா நீங்கள் எனக்கு ஒரு குருட்டிடம் மாதிரி இருக்கிறீர்கள். உங்களோட வாழ்க்கையில என்ன நடந்து கொண்டிருக்கின்றது எனக்கு தெரியுது இல்லை. ஏதோ வாரீங்கள் போறீர்கள் அவ்வளவுதான். ஆனா அந்த நிறுவனங்கள் நீங்களும் வாய் திறக்கிறீர்கள் இல்லை, நாங்கள் கேட்டாலும் நீங்கள் அளவோட நிப்பாற்றுறீர்கள். அப்ப இது இது இப்படி இருக்கல. ஏன்னா நீங்க உள்ளுக்கு என்ன யோசி கொண்டிருக்கலன்னு எனக்கு விளங்குது இல்லை. அப்ப என்னோட எங்களுக்கு உங்களை உள்ளத்தை வெளிப்படுத்தி காரணத்தான் தெரியும். நாங்கள் எதை சரிப்படுத்துறது அது இல்லாத வரைக்கும் பயமா இருக்குது, அதனால சேர்க்கிறார். இப்படியே சொல்லி இருக்கிறோம். ஆசாரியனுக்கு மறைக்காத நீங்க எடுக்கிற தீர்மானங்கள் அங்க நீங்கள் சில விஷயங்கள் எடுத்து போட்டுதான் சொன்னீங்க, தெரிவிக்கிறீர்கள் எனக்கு. ஆனா அதை அந்த தீர்மானம் எடுக்கலாமான்னு கேட்கல. எடுத்த வரைக்கும் எடுத்த அந்த தீர்மானம் இன்னொரு மாதிரி பிழைகள் இருக்குது. நான் திருப்பி சொல்ல, ஏன்னா நீங்கள் எடுத்துட்டீங்க பிழைகளை நீ சொல்றது நாங்கள். அதனால இன்னொரு சந்தர்ப்பம் டெஸ்ட் ஆனதுபடி வருவார், கவனமா இருந்தாலும் ஆசிரியர் கேட்டு போட்டு முடிவு எடுக்கிறது. இப்படி எல்லாம் கனவேற நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறோம். அதுல சபையில சேர்றது லேஸ் இல்ல, ஏன்னா சேர்க்க மாட்டாங்க. அப்போஸ்தலன் பவுலையே சேர்க்க இல்ல, மனதில வச்சிருங்கோ. அதுக்கு பிறகு பர்னவா போய் கூட்டி கொண்டு போய் திருப்பி கதைச்சு அங்க ஜாக்கோப்போட பேதுருவோட மற்ற அப்போஸ்தலரோட அங்க இந்த மூப்பர்களோட திருப்பி கெஞ்சி இல்ல இவர் இப்படித்தான் அவற்றை நானும் கதைச்ச பார்த்தா நிறைய விஷயங்கள் உண்மையாமல் எவ்வளவு இதா நிக்கிறார், அவற்றை பிரச்சனைகளையும் பார்த்திருக்கிறார், அவர் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறார், சேர்க்கலாம் பிரச்சனை இல்லை பல ரெக்கமெண்டேஷன்ஸ். அசரே இல்ல சபை, டைம் விட்டுச்சுது, பாப்போம். ஆனா பவுல் அப்போஸ்தலன் உடனே போங்களா நீங்களும் உங்களோட சேர்ச்சும் நானெல்லாம் இந்த சேர்ச்சுக்கு உங்களோட நீங்கள் சேர்க்கணும் என்ன கிறிஸ்துவை சேர்த்துட்டார். அவர் எனக்கு தமஸ்கு பட்டணத்துல போவேக்கில் இவ்வளவு தரிசனம் தந்தவர். அவர் ஐயோ எனக்கு கண்ணெல்லாம் கூட இருந்த 3 நாள் நீங்கள் சேர்க்காட்டிக்கிறவங்க கிறிஸ்துவை என்ன சேர்த்துட்டார், நீங்க சேர்க்காட்டி எனக்கு என்ன என்று தான் போய் ஒரு தனி ஒரு சேர்ச்சு தொடங்க இல்ல. Paul never started a church separately. அவன் ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட அப்போஸ்தலர் இருந்த சர்ச்சில் அவன் சேர்ந்து கொள்ள பார்க்கிறான் திருப்பி. ஏன்னா கிறிஸ்து அங்கதான் அனுப்புறார். அதனால மூப்பர்களுடைய பிரசங்கத்துல சிலதுகள் பிடிக்கல என்றபடியா நாமளே இந்த சேர்ச்சுக்கு போத்தவில்லைன்னு நாம தனியோட விலகி போறோமா இல்லையா என்ன என்ற எல்லாம் செக் பண்றோம். அது வரைக்கும் அது ரஃப் அண்ட் டஃபா தான் விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். வர்ற ஆக்களுடைய விருப்பத்து கடைசி வரைக்கும் மலைய மாட்டோம் நாங்கள். அப்ப சிலவெல்லாம் பிடிக்காம இருக்கும். அந்த பிடிக்காத சூழ்நிலையில் கடவுளே நீர் இந்த இடத்துல சபைக்குள்ள இருக்கிற இந்த ரிஃபார்ம் விசுவாச அறிக்கைகள் இந்த சத்தியங்கள் எல்லாம் சரிதானே, அப்ப கொஞ்சம் நாம பேசாம இருப்போம், ஏன் போதற்கு விளங்கியில தெரியல, நான் நீர் இருக்கிறேன் நான் பேசாம இருக்கிறேன் என்று அந்த பவுலப்போஸ்தலன் மாதிரி மனநிலையோட இருக்கிறோமா? அவ்வளவு நேரடி வெளிப்பாட்டை பெற்றவனே சத்தம் போடாம மண்டாட்டோட
சேர்க்கும் வரைக்கும் பிரியாசப்பட்டு அவர்களோட ஒட்டிக்கொள்றான். போராடமெல்லாம் அவளோட ஒட்டுறான். ஆனா அவங்களும் தள்ளுறாங்க இல்லை இல்லை என்று. இப்படி பல விஷயங்களை கவனிக்க வேணும். இதான் அங்கத்துவத்துக்கான தகுதிகளும் ஆக்களுடைய அந்த ஆணையர் கூணியர் என்ற நிலை. அதான் நாங்கள் எங்களுடைய உறுப்புற 5 ஆர்டிகல் 5 கான்ஸ்டிடியூஷன் அதெல்லாம் இது எங்களுக்கு 6வது பத்தியில அது நேரடியா எங்களுக்கு கதைக்கப்பட்டு கொண்டிருக்கு. சோ இதான் இந்த தொடர்பா 5வது பத்தி ஆர்டிகல் 2, 6வது பத்தி ஆர்டிகல் 5 கான்ஸ்டிடியூஷன் ஜாப்ல 5வது உறுப்புற இதுக்குள்ள அதுல வீட்டுல நீங்கள் அதுகளை பார்த்துக் கொள்ளுங்க. கதரானே தொடர்ந்தும் இந்த தேவ ஞானங்கள சபை கட்டமைப்பையும் அதனுடைய ஆட்சி நிர்வாகத்தையும் கிறிஸ்து சொன்னபடி நாங்கள் புரிஞ்சு கொள்ள, அப்படி சபைகளை நாங்கள் உருவாக்க, அப்படிப்பட்ட சபைகளை நாங்கள் அப்படிப்பட்ட சபைகளாக இல்லாதவர்கள் சீர்பட தொடர்ந்து ஜெபத்தோட உதவிகளோடு நாங்கள் முன்னேறுவோம். ஆமென். ஆமென்.